மலேசியாவுக்கு போகும்போது ஒரு இடத்துக்குள்ள ஒரு மாகாணம், ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துக்குள்ள போகும்போது லட்சக்கணக்கான இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. லட்சக்கணக்கா ஒரு தீவு முழுக்க இறந்தவனுங்க எல்லாத்தையுமே மாந்திரிகம் பண்றவங்க அந்த லட்சக்கணக்கான இறந்த ஆன்மாக்களை வச்சு நிறைய சித்து பண்றாங்க. அந்த மாநிலம் முழுக்கவே அதுங்க என்ன பண்ணுதுன்னா அதுங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறது. யார் உடல்ல வேணாலும் அதுங்க போய் அட்டாச் ஆகும். அந்த மாதிரி ஒரு மாநிலத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு சூழல்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் நான். அப்போ ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்து ஃபுல்லாவே இந்த மாதிரி அலைவரிசையா இருக்கு, பயங்கரமான அலைவரிசையா இருக்கு. அப்ப அந்த குடும்பமே தவிக்குது, பல பேய்கள்கிட்ட கடந்து தவிக்குதுங்க. அப்ப அந்த இதுங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்புறதுக்கு நான் ஒரு வேலை பண்ணும்போது ஒரு கூட்டமா சேர்ந்து, ஒரு அலைவரிசை ஒரு கூட்டமா சேர்ந்து என்ன அப்படியே தூக்கி கீழே அடிச்சிருச்சுங்க. வேற எவனா இருந்தாலும் செத்து போயிருப்பான், வேற எவனா இருந்தாலும் வேற கோமாவில தான் படுத்திருப்பான். அப்ப அந்த இடத்துக்குள்ள எழுந்து நிக்கவே முடியல, அப்படி ஒரு சூழல். ஆனா ஒரு செகண்ட்ல திருப்பி எழுந்து ஆசுவாசப்படுத்தி தியானம் பண்ணி திருப்பி எழுந்து அந்த வேலையை முடிச்சு அவங்க வீட்டில் இருக்கிறவனை அத்தனை பேர்த்தையும் நிக்க வச்சு அதை எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு வெளியில வந்தேன். அப்ப அது உச்சக்கட்ட அமாவாசை நேரம். அப்ப அங்க கொடூரமான இந்த மாதிரி ஒரு செயலை பிளாக் மேஜிக்கா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப வலியோட உச்சம் தீவிரம். ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, சந்திரக்கலை முழுக்க ஒரு கை, ஒரு கால், இடுப்பு முழுக்க பெரிய பாதிப்பை சந்திச்சுட்டேன். அப்ப என்னன்னு தெரியாம அப்படி இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. ஆனா மருத்துவமனைக்கு போக வேண்டாம் அப்படின்னு உள் உணர்வு. அப்ப உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாத ஒரு சூழல். அப்ப அடுத்த நாள் வகுப்பு. அப்ப அதுதான் நாகமலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. அங்க ஒரு நாகமலைன்னு ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள போய் தியானம் பண்ணும்போது உனக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் உன்னை பாதுகாக்கிறதுக்கும் இந்த வடிவத்திலிருந்து மொத்தமா மாறுறதுக்கு உனக்கு ஒண்ணு தர்றேன், அங்க போடா, அதை போய் கையில எடுறான்னாங்க. அதுதான் இந்த கம்பு. அதை கையில எடுறான்னாங்க. எல்லாத்தையும் சத்தியாடா ஒழிச்சு கட்டிடுவோண்டா, அதை எடுறான்னாங்க. அப்ப இன்ன வரைக்கும் நான் எந்த பொருளையும் கையில எடுத்து வேலை செஞ்சதே கிடையாது. எந்த உருவத்தையும் கையில எடுக்க மாட்டேன், எந்த உருவத்தையும் வணங்க மாட்டேன், வேண்டுதல் பண்ண மாட்டேன், கையில உருவத்தை தொட மாட்டேன். நான் என்கிட்ட பியூர் என்னன்னு கேட்டீங்கன்னா கையில பொருளை எடுத்துட்டு வேலை செய்ய மாட்டேன். பொருள் இல்லாம எம்டினஸாக வேலை செய்வேன் நான். அப்ப இதையே நான் தொடர்றதுக்கு யோசிச்சேன். டேய், இது நம்ம பொருள்ரா, போடா, தொடராத, உனக்காகனே காத்துட்டு இருக்கடா, அதை எட்றாத, உனக்காகனே பிரத்யேகமாக இங்க வச்சுட்டு உட்காந்துருக்கோண்டா பல ஆண்டுகளான்னு. அப்ப நம்ம அதை தொட்டோம். அதை திருப்பி உட்காந்து ரூம்ல உட்காந்து திருப்பி தியானம் பண்ணி 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 ரெடியாகி அடுத்த நாள் காலையில வகுப்புக்கு ரெடியானோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்தும் எப்படி ஒரு தியானத்திலிருந்து ஒருத்தனால மலர முடியும், உருவாக முடியுங்கிறது ரொம்ப முக்கியம்.